3வது அதிகாரம் 25வது வசனம். கட்டளை போடுவோம் பாஸ்டர் ஐயா. என்னை நீதானையா, என்னை தேற்றிடும் எனதே செய்யா. என்னை நீதானையா, என்னை தேற்றிடும் எனதே செய்யா. சாரோனின் ரோஜா லீலி புஷ்பமே, சாரோனின் ரோஜா லீலி புஷ்பமே, சீக்கிரம் வாருமையா ஐயா, சீக்கிரம் வாருமையா. இயேசு ராஜா ஏழையின் உள்ளம் தேடி வந்தீரே. இயேசு ராஜா ஏழையின் உள்ளம் தேடி வந்தீரே, தேடி வந்தீரே, என்னை தேடி வந்தீரே. இயேசு ராஜா ஏழையின் உள்ளம் எங்களோடு நீர் பேசணும் ஐயா. இந்த வசனம் அமர்வுப்பா, நீர் சொன்ன வசனங்கள் ஆண்டவரே எங்கள் மேல எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனம் உள்ளதாகவும் எங்களுக்கு ஆசீர்வாதமும் காணப்பட கிருபை செய்யும். ஆமென். இந்த காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள எதற்காக நாங்கள் வந்தோம், எதற்காக வாழுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எங்களுடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, இதை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்யும். கர்த்தர் பேசுவாங்க. நாம் இந்த சமூகத்தை தாழ்த்தி ஒப்புக்கொள்வது இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதத்திலே அதெல்லாம் கேட்டோம். என்ன கேட்டோம்? காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. காத்திருக்கிறதுல தமக்கு காத்திருக்கிறவர்களும் தம்மை தேடுகிற ஆத்மாவும். ஹல்லேலூயா. இந்த 2 காரியங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. காத்திருப்புல நம்ம 2 காரியங்களை வைக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக ஒரு ஆள் காத்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹல்லேலூயா. இம்பார்ட்டன்டான ஒரு காரியம், அந்த இடத்துக்காக போறதுக்காக பஸ்ஸுக்காக காத்திருக்கிறாங்க. இன்னொரு நபர் வந்து ஜஸ்ட் ஏதோ ஒரு டீ குடிக்கிறதுக்காகவோ இல்லைன்னா ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக ஒரு கடை வரைக்கும் போகணும், இல்லைன்னா ஒரு ஷாப்பிங் பண்ணணும், ஒரு ரிலாக்ஸான ஒரு காத்திருப்பு. இப்படிதானே? ஒரு ஆளுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு மீட்டிங் இருக்கு, ஒரு காரியம் இருக்கு, விலையேறப்பட்டதான காரியம் இருக்கு. அதே மாதிரி காத்திருப்புல அவங்க எப்படி காத்திருப்பாங்க? ஐயோ அந்த பஸ் ஏற்ற வேலைக்கு வராதா, நம்ம எந்த நேரத்தில் அங்க போய் சேர்வது, எந்த நேரத்தில் கரெக்டா அந்த டைமுக்குள்ள நான் 10-10:30க்குள்ள அங்க போய் நிக்கணும், அங்க மைக் கொடுத்துருவாங்க, டாபிக் கொடுத்துருவாங்க, எனக்கு பேசணும், பிரசன்ட் பண்ணணும், அப்படி 1000 காரியங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படிதானே? இது ரிலாக்ஸா நிக்கிற ஆளு என்ன செய்வாரு? அவருக்கு ஒரு குறிக்கோள் இல்லை. ஆமென். ஒரு பஸ் லேட்டா வந்தாலும் சரி, உடனே வந்தாலும் சரி, என்னதான் இருந்தாலும் அவர் ரிலாக்ஸா நிக்கிறார். ஏன்னா அவருக்குன்னு ஒரு டெஸ்டினேஷன் இல்லை. என்ன இல்லை? ஒரு டெஸ்டினேஷன் இல்லை. ஹல்லேலூயா. இன்னொரு ஆளுக்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது, அங்க போகணும், இன்னைக்கு இந்த காரியத்தை செய்தே ஆக வேண்டும். இன்னொருத்தர் எப்படி நிக்கிறாரு? அசால்ட்டா நிக்கிறாரு, கூலா நிக்கிறாரு. பஸ் வரலனாலும் நான் பாட்டு வீட்டுக்கு போயிடுவேன், எனக்கு பிரச்சனை இல்லை, அடுத்த நாள் பார்த்துக்கலாம். ஹல்லேலூயா. இதே காத்திருப்பு தான், எக்ஸாம்பிள் தான் 2 பேருக்கு நடுவில் இருக்கிறது. ஒண்ணு என்ன தெரியுமா? உலக ஜனங்களும் தேவனை அறிந்த ஜனங்கள் மத்தியிலும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனை அறிந்த
ஜனங்களுக்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஒரு துறைமுகம் இருக்கு போய் சேர்வதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். போய் சென்றடையும்படியாக அதுக்காக தான் நம்ம காத்திருக்கிறோம். உலகத்துல உள்ள ஜனங்களை நீங்க பார்க்கும்போது அவங்களோட ரொட்டீனை நீங்க பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. காலையில எழுப்புவாங்க, ஒரு டீ குடிப்பாங்க, நல்ல இயற்கையை ரசிப்பாங்க, அதுக்கப்புறம் நியூஸ் கேட்பாங்க, கொஞ்ச நேரம் காட்டும் போது வேலைக்கு கிளம்பி போறாங்க, திரும்ப வராங்க, அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க? ஹல்லேலூயா, கொஞ்ச நேரம் இதை பார்க்கறாங்க, அப்டேட்ஸ் பண்ணிக்கிறாங்க, உலகம் முழுவதும் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க? அப்புறம் சாயங்காலம் வந்து சாப்பிடுறாங்க, படுத்து தூங்குறாங்க, திரும்ப எழும்புறாங்க, வீக்கெண்ட் ஆகும்போது அங்கே அவ்வளவுதான். ஒரு குறிக்கோள் இல்லாத, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, அவங்களுக்கு ஒரு டெஸ்டினி இல்லாம, ஹல்லேலூயா, பிறந்தாங்க, வாழ்றாங்க, போறாங்க, அவ்வளவுதான். ஆனா நம்ம அதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நமக்குன்னு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு. அந்த டெஸ்டினேஷனுக்காக தாயின் கருவிலிருந்து உருவாகும் முன்னே தெரிந்து கொண்ட கர்த்தர். ஹல்லேலூயா. அதற்காக தான் நம்ம முன்குறிக்கப்பட்டு, அதற்காக தான் தெரிந்து கொள்ளப்பட்டு, அதற்காக தான் அழைக்கப்பட்டு, அதற்காக தான் இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம், அதற்காக தான் நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். காத்திருப்பது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆமா தானே? ஹல்லேலூயா. கொஞ்சம் வண்டி லேட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஹல்லேலூயா. நான் பஸ் ஊர்ல எல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுப்பேன், நின்றுட்டே இருப்போம், நாகர்கோவில் கன்னியாகுமரி போற பஸ் வரும் வரும் வரும். ஆமென். கிட்டத்தட்ட நிறைய நேரம் நின்று கடுப்பாயிரும். சார், ஆமென். நடுவில் போய் கண்டக்டர் தான் கேட்போம், இல்லை அங்க இருக்கிற ஒரு டைம் கீப்பரை போய் கேட்போம், சொல்லியா எப்போ வரும், வருமா வராதா? ஆமென். இதே இந்த ஸ்கூல் நாட்கள்ல ஸ்கூலுக்கு போனது வந்து 9:15 அங்க கரெக்டா போயிடணும் அதுக்கு முன்னால. அப்ப எப்படியாவது ஓடி பிடிச்சு ஏதாவது அந்த வண்டி வரலான்னு இன்னொரு வண்டி பிடிச்சா அது என்ன பண்ணிடுவோம்? அதுக்கு இதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் அதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப காத்திருப்பது நம்ம உலக ஜனங்கள் போல அல்ல. நம்முடைய காத்திருப்பு விலையேறப்பட்டது. ஒரு விலையேறப்பட்ட காரியத்துக்காக நம்ம காத்திருக்கிறோம். நமக்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு, ஒரு ப்ரீ ஃபிக்ஸ்டு டெஸ்டினேஷன். அந்த டெஸ்டினேஷனுக்காக நம்முடைய வாழ்க்கை பயணத்தை ஓடிக்கிட்டு இருக்கிறோம், பொறுமையோடு ஓடுகிறோம். ஹல்லேலூயா. நடுவுல கிறிஸ்துவுக்காக நம்ம காத்திருந்து, இயேசு எப்ப வருவாரோ, எந்த நேரத்தில் வருவாரோ, இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் நியாயாதிபதியா எப்ப வருவாரோ, எந்த நேரத்தில் வருவாரோ, இயேசு எப்ப வருவாரோ. ஹல்லேலூயா. அவர் எப்ப வருவாரோன்றது காத்திருந்து, ஆமென். அந்த காரியம் எப்ப நடக்கும், இந்த ரட்சிப்பு எப்ப நிறைவேறும்னு நம்ம காத்திருந்து, அந்த ரட்சிப்பு நிறைவேறதுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காத்திருந்து, விழிப்புடன் காத்திருந்து, ஹல்லேலூயா, வழுவி போகாதபடி பாதுகாவலோடு இருந்து அந்த ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்படி எல்லாம் நம்முடைய வாழ்க்கை நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, காத்திருக்கிறவர்களுக்கு. யாருக்காக காத்திருக்கிறோம்? தமக்கு. யாருக்காக காத்திருக்கிறோம்? தமக்கு. தேவனுக்காக காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் எப்படி இருப்பாரா? நல்லவராகவே இருப்பார். ஹல்லேலூயா. அவர் நல்லவராகவே நமக்காக காத்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ காத்திருப்பை பற்றி நம்ம சில காரியங்கள் நம்ம பார்க்க போறோம். ப்ராவர்பு 13ல 12வது வசனம் வாசிங்க. ப்ராவர்பு 13வது அதிகாரம் 12வது வசனம். நெடுங்காலம் காத்திருக்குதல் இருதயத்தில் ஏக்கம். நெடுங்காலமாய் நமக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு. அவன் நெடுங்காலமாய் ரொம்ப நாளா நம்ம காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்ப வந்துருவாரு, நாளைக்கு வந்துருவாரு, அவரை நம்ம சந்திக்க போறோம். என்னைக்குமா அவரோடு உள்ள வாழ்க்கை. அவன் தாவீது ராஜா சொல்லும்போது ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, 70 வயசு அதிகமானால் 80, அதற்கு மேலே சஞ்சலம் வருத்தமும், அதற்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க. இதன் நடுவுல சீக்கிரமா ஆண்டவர் வந்துட்டா அவரோடு உள்ள வாழ்க்கை. இந்த உலகம்ன்றது ஜஸ்ட் ஒரு டெம்பரரி. ஹல்லேலூயா. இந்த சரீரம் கூட இந்த உலகத்துல தங்கும்படியான ஒரு கூடாரமே தவிர இந்த சரீரம் நமக்குள்ளது அல்ல. ஹல்லேலூயா. ஒரு டெம்பரரியா தான் இருக்கிறோம். இந்த உலகம்ன்றது ஒரு டெம்பரரி வாடகை வீடு மாதிரி. ஹல்லேலூயா. நம்முடைய சொந்த நாடு எங்க இருக்கு? ஹல்லேலூயா. நம்முடைய உடையவர் எங்க இருக்கிறாரோ அங்கே.
ஸ்தோத்திரம். அதற்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். அப்ப நெடுநாள நம்ம காத்துட்டு இருக்கிறோம். ஆமென். நம்ம அத வாசிங்க, நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை ஆமென். இது வந்துடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில. அல்லேலூயா. ஒருபோதும் நம்ம இளைத்து போக கூடாது. அல்லேலூயா. காத்திருந்து 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 வருத்தமாய் சோர்ந்து போய் அப்படி அல்ல. அல்லேலூயா. காத்திருக்க 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 நம்ம என்ன பண்ணணும்? பலன் அடைய வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுமை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுமை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. நெடுநாள் காத்து இருக்கும்போது மனுஷிகமா நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா சோர்ந்து போவோம். ஆமென். அல்லேலூயா. ஆவியோ சோர்வு உள்ளது, சாரி மாமிசமோ பலவீனம் தான், ஆவியோ உற்சாகம் உள்ளது. அல்லேலூயா. ஆவிக்குள்ள அந்த சோர்வு வரக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா நம்மளை அழைத்த தேவன் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. எந்த நேரத்திலையும் நம் பக்கத்திலே இருக்கிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கு எதற்காக அழைத்தார் அப்படின்னா அவரோடு வாழும்படியான ஒரு வாழ்க்கைக்காக. அல்லேலூயா. அவர் பக்கத்திலே வச்சுக்கிறதுக்காக. அல்லேலூயா. ஆமென். அதற்காக நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த ஒரு டெஸ்டினேஷன் நமக்கு இருக்கு. அல்லேலூயா. அதனால நம்ம காத்திருக்கிறோம் அவருடைய வருகைக்காக. அவர் எப்போ வருவார் என்று ஆயத்தத்தோடு. அல்லேலூயா. இப்ப நெடுநாளா காத்திருக்கிறது சோர்வு உண்டாக்கும். ஆண்டவர் சொல்றாரு. நம்ம கீழே வாசிங்க. ஆனா விரும்பினது வரும்போது நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டோட வருகையில நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆமென் ஹல்லேலூயா ஆமென் பறந்து மேலே எழும்பி அந்த மணவாளனான இயேசு கிறிஸ்துவை நம்ம முகமுகமாய் பாடுவது அந்நிய கண்களால் அல்ல, சொந்த கண்களாய் காணும் நாள் வரும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? ஆமென். உள்ளமானந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடவே எந்த நாட்டு மனுஷரை உள்ளமானந்த கீதத்திலே அந்த நாள். அல்லேலூயா. ஆமென். அந்த நாளுக்காக நம்ம காத்திருக்கிறோம். இப்போ காத்திருக்கிறதுல இளைப்பு உண்டாகும். அல்லேலூயா. சோர்வு உண்டாகும். பட் அவன் இது சரீரத்துல உண்டாகலாம், ஆனால் ஆவிக்குள்ள உண்டாகாதபடி அவன் அனுதினம் நம்ம அல்லேலூயா ஆமென் அந்த காத்திருப்பு அனுதினம் என்ன செய்யணும்? அது இன்னொரு வசனத்தை நான் சொல்லி விளக்குறேன். அல்லேலூயா. அடுத்து சங்கீதம் 135 வாசிங்க. யாரை நம்பி நம்ம காத்திருக்கிறோம்? அல்லேலூயா. இதுவரைக்கும் நம்ம சொன்ன ஒரு டெஸ்டினி இருக்குது, அதனால நம்ம காத்திருக்கிறோம் அந்த டெஸ்டினியை போய் சேர முடியல. அல்லேலூயா. அந்த டெஸ்டினிக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறான்னு சொன்னோம். அவன் அந்த டெஸ்டினிக்காக காத்திருக்கும் போது இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள்ல சோர்ந்து போக வாய்ப்பு இருக்கிறது. அதனால சோர்ந்து போகாமல் இளைப்படையாமல் அல்லேலூயா இருக்க வேண்டும் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இரண்டாவது இப்ப என்ன அப்படின்னு பார்க்கிறோம் அப்படின்னா, யாரை பார்த்து யாருடைய வார்த்தையை நம்பி காத்திருக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் போன வண்ணமாகவே திரும்பவும் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. அவர் சொன்னவர் வாக்கு மாறாத தேவன். அப்ப அவருடைய வார்த்தையை நம்பி நம்ம எல்லாரும் காத்திருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நம்பி காத்திருக்கிறவர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை தான் நமக்கு வேணும். அவருடைய வார்த்தை தான் நமக்கு எல்லாமே.
அல்லேலூயா. மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டிருப்பதே நலம். அல்லேலூயா. நான் எப்படி போறேனோ அதே மாதிரி திரும்ப வந்து உங்களையும் என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன்னு சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை நம்பி காத்திருக்கிறோம். இதுதான் உலகத்துல இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் உள்ள ஸ்பெஷாலிட்டி, வித்தியாசம். ஆமென். ஸ்பெஷாலிட்டி டிஃபரன்ஸ். அல்லேலூயா. இனி அடுத்து சங்கீதம் 130ல 6வது வசனம். எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிறோம். போதும். நைட் டியூட்டி பார்க்கறவங்க தெரியுமா? நைட் வந்து ஜாமக்காரங்க காவல் காக்கறவங்க. பட்டணத்துல வந்து பெரிய பெரிய பட்டண சுவர்கள் இருக்கும், அதுல இருப்பாங்க. அவங்க எதுக்காக பார்க்கறாங்க அப்படின்னா, எதிரி நாட்டானவன் வந்து இவங்களை அடித்து உடைத்து உள்ளே ஏறி அந்த நாடை கைப்பற்றாமல் இருக்கும்படியாக ஜாமம் காக்கிறவர்கள். அப்படின்னா நைட் முழுவதும் விழித்திருக்கிறவர்கள் என்ன செய்வாங்க? வைப்பாங்க. அவங்க மதுல இருந்துகிட்டு கண்ணை விழித்து வைத்து பார்த்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. எங்கேயாவது ஒரு தீப்பந்தமோ ஒரு சவுண்டோ ஏதாவது வந்தா உடனே எக்காலம் ஊதி ஜனங்களை ஆமென் வார்ன் பண்ணுவாங்க. அங்கே ஒரு சத்தம் வருகிறது, நம்ம ஆயத்தமாய் இருங்கள். அல்லேலூயா. அந்த ஜாமக்காரங்க என்ன பண்ணுவாங்களா, எப்போ முடியும், எப்ப இந்த டியூட்டி ஃபினிஷ் ஆகும், நான் காலையில நான் எப்ப வீட்டுக்கு போவேன் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட காத்திருப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். நம்ம டியூட்டிக்கு போகும்போது நம்ம கூட அப்படிதான் நினைப்போம், எப்படா சாயங்காலம் வீட்டுக்கு போயிட்டு அவனுக்கு கொஞ்சம் இளைப்பாறுவோம். அல்லேலூயா. கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம், டயர்ட் எல்லாம் போகும். அல்லேலூயா. நினைப்போமா இல்லையா? ஆமென். சனிக்கிழமை ஆகும்போது நினைப்போம், ஐயோ இந்த நாள் முடியறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு. ஆமென். அந்த அளவுக்கு. அல்லேலூயா. ஜாமக்காரன் நினைப்பாங்க, என்னுடைய டியூட்டி எப்போ முடியும், அவன் காலையில போய் அந்த இரவு எப்ப முடியும் என்று. அல்லேலூயா. இந்த இருட்டான நாட்கள் எப்ப முடியும் என்று. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமென். அசுத்தமான உலகத்துல இருட்டான ஒரு வாழ்க்கை, அது நடுவுல நம்ம வெளிச்சமா இருக்கிறோம். இந்த வெளிச்சத்துக்கு உடையவராகிய ஆண்டவரை எப்ப நான் காண்பேன் என்று, இந்த உலகத்தை நான் எப்ப விட்டு தேவனை நான் காண்பேன் என்று. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நான் எப்ப அவரை ஜாமக்காரர் என்ன செய்யறாரு, ஆமென், இந்த இரவு எப்ப முடியும், எப்ப பகல் வரும், நான் போவேன் இளைப்பாறுவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அதே போல அவர்கள் நம்மளும் என்ன பண்ணியிருக்கிறோம்? அல்லேலூயா. தேவனுக்காக என்னைக்கு அவன் விபுலகை விட்டு என்னோட தேவன் இடத்துல நான் சேருவேன், அதுதான் இன்பமான நாள். அல்லேலூயா. அந்த நாளுக்காக நம்ம ஜாமக்காரரை போல காத்திருக்கிறோம். அல்லேலூயா. எப்படி காத்திருக்கிறோம்? ஜாமக்காரரை போல. அடுத்து 37 34 சங்கீதம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள். போதும். எப்படி காத்திருக்கிறோம்? அவருடைய வழிகளை கைக்கொண்டு. அல்லேலூயா. எப்படி காத்திருக்கிறோம்? அவர் சொன்ன வழியில் அப்படியே காத்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். அவர் நமக்கு சில காரியங்களை நமக்கு போதித்து கடந்து சென்றிருக்கிறார். அல்லேலூயா. அந்த போதனைக்குள்ளாக நின்று காத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம எப்படியே வாழ்ந்துடலாம்ன்ற வாழ்க்கை அல்ல, நமக்குன்னு கர்த்தர் நியமித்த ஓட்டத்துல. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நியமித்த அதே வழிமுறைகளில நடந்து நம்ம ஆண்டவரை காத்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வருகைக்காக நம்ம காத்திருக்கிறோம். அடுத்து 33ல 20. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடலும். நம்ம கர்த்தருக்காக காத்திருக்கும் போது இந்த உலகத்துல நம்ம காத்திருக்கும் நமக்கு துணையாகவும் நமக்கு கேடலமாகவும் இருக்கிறது அவர் ஒருவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து புலம்பல் 3:26 பாருங்க. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். ஆமென். இந்த காத்திருப்புல அவருடைய வார்த்தையை நம்ம பிடித்துட்டு காத்திருக்கிறோம்னு சொன்னோம். இப்ப நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். அல்லேலூயா. கண்டிப்பா அவர் வருவார் ஒரு நாள். அவர் வருகிற நாட்களில் என்னை நீதிக்கும் நியாயத்துக்கும் பதில் கிடைக்கும். ஆமென். என்னை கிரியைகளுக்கு தக்க பலன் எனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம தேவனை நோக்கி காத்திருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்து நம்ம வாசிப்போம். ஏசாயா 40:31
31 நம்ம பார்த்தோம்ல, நெடுங்காலமாய் காத்திருப்பதுன்றதுக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போறோம். போதும். இப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க? புது பலன் அடைந்து கல்லை போல செட்டிகளை அடித்து எழுப்புவார்கள். போதும். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுடைய நாள் வரும். அல்லேலூயா. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவய காலம் வாரி முழங்க, தேவாரி தேவனை தரிசிப்போமே. தேவய காலம் வாரி முழங்க, தேவாரி தேவனை தரிசிப்போமே. சத்தம் வானில் தோன்றிடவே, எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோன்றிடவே, எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். அல்லேலூயா. இதனால் மிக சமீபம். இப்போ இதுல புது பலன் வந்து காத்திருக்கிறவங்க என்ன செய்வாங்களா? ஒரு புது பலன் அடைவாங்க. இந்த கழுகுன்ற காரியத்தை பார்க்கும்போது, கழுகு வந்து புரோட்டீன் ஐட்டம்ஸ் மாமிசம் சாப்பிட்டு 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 அதிகமான கொழுப்புகள் எல்லாம் உடம்புல ஃபுல்லா ஏறிடுமா. அல்லேலூயா. ரெக்கையில எல்லாம் ஏறிடுமா, கால்கள்ல உடம்புகள் எல்லாம் ஏறிடும். அதால சரிவர பறக்க கூட முடியாது, சரிவர நடக்க முடியாது, சரிவர உணவை திரும்ப போய் எடுக்க முடியாது, வீக்கெல்லாம் இப்படி ஆயிடும். அல்லேலூயா. அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு சாவு, இல்லைன்னா என்னது? ஒரு புது பலன் அடையணும், ஒரு புது வாழ்வு, புது உலகம் அப்படின்னு சொல்லலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அது சாகணும், அதுதான் கடைசி. இல்லைன்னா இன்னொரு ரீஜெனரேஷன், ஒரு புது வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு அது என்ன பண்ணுமா? சாகிறது. சிலது சத்துருமா இருக்கலாம், தெரியல. ஆனால் மோஸ்ட்லி கழுகுகள் என்ன செய்யும் தெரியுமா? ஒரு புது வாழ்க்கைக்காக, அதுதான் அந்த கழுகுடைய எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புது வாழ்க்கைக்காக 150 நாட்கள், எத்தனை மாசம்? 5 மாதங்கள். அல்லேலூயா. இது என்ன பண்ணுமா? ஒரு பெரிய மலை உச்சியில போய் பாறை மேல உட்கார்ந்துக்கும். அல்லேலூயா. உட்காரும் போது நல்ல உஷ்ணமான நேரத்துல வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கும், அது அசையவே செய்யாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அது அப்படியே உட்கார்ந்து இருக்குமா? 5 மாதங்கள் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கணும்னா சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. உட்கார்ந்துக்கிட்டே இருக்கும்போது அதோட உடம்புல இருக்கிற கொழுப்புகள் எல்லாம் உருகி உருகி உருகி, முதல்ல ரெக்கைகள் எல்லாம் கீழே வரணுமா, அப்புறம் உருகி 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 ஃபுல்லா அந்த பாறை அது உட்கார்ந்து இருக்கிற இடத்துல கீழே வரைக்கும் பார்த்தா அந்த நெய் அப்படியே எண்ணெயா பாய்ச்சி கிடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. 150வது நாளுக்கு முன்னால் ஒரு 140 நாள் ஆகும்போது சின்ன சின்ன ரெக்கைகள் முளைக்கும். அப்ப இவ்வளவு பெருசா இருந்த கழுகு அழகா ஷேப்பா இந்த அளவு சிறு பிள்ளையை போல, நாகமண்ட சரீரம் எப்படி ஆச்சு? ஒரு சிறு பிள்ளையை போல சரீரம் முழுவதும் ஆயிடுச்சு. அல்லேலூயா. இயேசு ஆண்டவர் மரித்து உயிரோடு எழுப்பினதுக்கு அப்புறம் அங்க கேக்குறாங்க, மரியாதை கேக்குறாங்க, தோட்டக்காரரே, எங்களுடைய ஆண்டவரை நீங்கள் எடுத்தது உண்டானால் அவருடைய சரீரம் எப்படி இருந்துச்சு? அப்போ மறுரூபமாய் ஆவியின் சரீரம். அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. அவர் சொல்றாரு, மரியாதை சொல்லும்போது ராபுனி, அப்பதான் அவங்களுக்கு ஒரு மகிமையின் சரீரம், ஒரு மறுரூபமாகுதல். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் காத்திருப்பது உண்டானால், ஒருவன் காத்திருப்பது உண்டானால், என்னுடைய வார்த்தையை நம்பி, என்னை நம்பி, அல்லேலூயா, என் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய், ஆண்டவர் மேல, என் மேல இல்ல, அல்லேலூயா, அவருடைய வழிகளை கை கொண்டு, அவரை துணையாக கொண்டு, அல்லேலூயா, ஜாமக்காரரை போல எப்ப ஆண்டவர் வருவாருன்னு ஜாக்கிரதையோட காத்திருந்து, பொறுமையாய் காத்திருந்து, என்னைக்கு எப்ப முடியும் அப்படின்னு காத்திருந்து, ஆமென், அல்லேலூயா, நெடுநாள் காத்திருந்து, அப்படி காத்திருக்கிறவங்க ஆண்டவர் சொல்றாரு, கழுகுகளை போல புது பலன் அடைந்து,
அல்லேலூயா. புது பலன் அடைந்து ஒரு புது வாழ்க்கைக்கு நேராக கர்த்தர் நம்மளை மாற்றி கொண்டு போக, அதான் ஆண்டவர் அதுல சொல்றாரு, தமக்கு காத்திருக்கிறவர்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரா, அவங்களுக்கு எல்லாம் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கண்டிப்பா கர்த்தர் என்ன பண்ண போறாரு, அவரை நம்ம சந்திக்க போறோம். அல்லேலூயா. நம்ம வெறுமையா காத்திருக்கல. அல்லேலூயா. ஆண்டவருக்காக காத்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம வெறுமையாக இல்லை. அவன் விலையேறப்பட்டதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பொக்கிஷத்தை பார்க்கிற நிலத்துல அவன் என்ன பண்றான் தெரியுமா, தனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று, அதாவது அந்த பொக்கிஷம் அவனுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் காட்டிலும் விலையேறப்பட்டது விற்று அவன் என்ன பண்றான், அந்த நிலத்தை வாங்கி அந்த பொக்கிஷம் அவனுடையதாக்குகிறான். அல்லேலூயா. அதே போலதான் நம்மளும் அல்லேலூயா அந்த விலையேறப்பட்ட பொக்கிஷமாய் கிறிஸ்துவை நம்ம கண்டு அவர் சொன்ன வார்த்தையை நம்பி அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ கழுகுகளை போல அதுக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைக்குதாம். 150 days ஆகும்போதுதான் கிட்டத்தட்ட சிலர் அது வெளியே பறக்கிறதுக்கு அளவுல வருமா. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுமா, பறந்து போய் தன்னுடைய அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 90 years நெடுநாள். அல்லேலூயா. அப்படி அதுதான் சொல்லுது. அதை திரும்ப வாசிங்க, எசேயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க புது பலன் அடைந்து, ஆமென் சொல்லுங்க பாப்போம், புது பலன் அடைந்து, கழுகுகளைப் போல செட்டைகளை கர்த்தரை காத்திருக்கிறவர்களோ மறுரூபமாகி புது சாயல் அடைந்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டாங்க. ஆமென். பாட்டு முடியுது தெரியுமா, உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை, உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை, ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்ந்திடுவார். அல்லேலூயா. ராஜாதி என்றென்றும் வாழ்ந்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்றே ஒன்றே, அன்பு இணைந்திடும் இனம் ஒன்றே, இயேசுவின் குடும்பம் ஒன்றே ஒன்றே, அன்பு. அல்லேலூயா. அங்க பசி இருக்காது, பட்டினி இருக்காது, சஞ்சலம் இருக்காது, வருத்தம் இருக்காது. இதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கழுகுகளை போல உயிர பறந்து எழும்புவான். அல்லேலூயா. அவன் என்ன பண்ணுவானா, ஓடினாலும் இளைப்படையார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அந்த நாள் மிகவும் சமீபமா இருக்கிறது. அதற்காக நம்ம காத்திருக்கிறோம். அல்லேலூயா. அந்த நாளை காணும்படியாக தான் நம்ம பார்த்திருக்கிறோம். அதுதான் நம்மளுடைய டெஸ்டினேஷன். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த டெஸ்டினேஷனை நோக்கி காத்திருக்கிறவங்கள கர்த்தர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. அப்பேற்பட்டவங்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. இனி பைபிள்ல பார்ப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25-26 பாருங்க. அங்க ஒரு ஆளு காத்திருந்தாரு. யாரை காணும்படியா காத்திருந்தாருன்னு பாருங்க. கர்த்தருடைய கிறிஸ்துவை ம். காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைகளுக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருவாங்க. அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய மகிமையாகவும் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. என்னடா உம்முடைய இரட்சணியத்தை. அல்லேலூயா. யார் அந்த இரட்சணியம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்கள் கண்டது. ஆமென். அவர் காத்திருக்கிறார். இப்படி ஒரு இரட்சணியம் வருவாரு. அவருக்காக எதிர்நோக்கி காத்திருந்த அவர் கண்டாரா இல்லையா?
கண்டாரா இல்லையா? தேவன் காண்பித்தாரா இல்லையா? அவர் சொன்ன இனிமேல் நானே நித்திரை அடைவேன். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு சந்தோஷமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ ஒரு கவலையும் இல்ல, என்னுடைய கண்கள் லட்சணத்தை கண்டது. ஹல்லேலூயா. அந்த ஒரு அதாவது ஆண்டவர் உரைத்தார், ஆண்டவர் சொன்னார். ஆமென். ஆமென். ஒருவரை கைவிடாத தேவன் என்ன பண்ணுவார் தெரியுமா? அப்படியே செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்படியே செய்கிற தேவன். அதற்காகவே நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டோம், அதற்காகவே முன்குறிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. அதற்காகவே நம்மள ஓட்டக்களத்துல வச்சு ஓட வச்சுக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஆனா நம்ம இன்னொரு பக்கத்துல நம்ம பார்த்தோம், உலக ஜனம். ஹல்லேலூயா. அவங்கள பத்தி நம்ம பார்த்தோம் தானே? ஹல்லேலூயா. அவங்களுக்குன்னு ஒரு டெஸ்டினி கிடையாது, அவங்களுக்குன்னு ஒரு எய்ம் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இல்லை. ஹல்லேலூயா. நம்பிக்கை இருக்கா இல்லையா? ஏதாவது என்னுடைய தேவன் போன வண்ணமாக திரும்ப வருவார் யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 9 அவதாரங்கள் எடுத்து 9 அவதாரங்களிலும் இனி வரப்போறது 10வது அவதாரம் என்னது? கல்கி. 9 அவதாரங்களிலும் தன்னுடைய புராணங்களையும் தங்களுக்கு உரியவைகளையும் ஆமென் அசுரர்களை எடுத்துக்கொண்டு போகும்போது அதை காப்பாற்றி கொண்டு வருவதற்காக என்ன பண்ணாங்க? ஒவ்வொரு அவதாரங்களும் வந்தது. ஹல்லேலூயா. நான் படிச்சிருக்கிறேன் அவங்களோட ஒவ்வொரு அவதாரங்களிலும் என்ன பண்ணுவாங்க? ஆமை வடிவில வந்து அவங்களோட வேதங்களை மடக்கி கொண்டு வந்து அவங்களுக்குள்ள தேவர்கள் வைத்துக்கிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு அவதாரங்களும் அவங்களையே காப்பாற்ற முடியாத ஒரு கண்டிஷன் தான் இருந்தது. ஹல்லேலூயா. அவங்களே அவங்களுக்குரியவைகளே காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு சொல்லுது எல்லாத்துலயுமே. அதுதான் சொல்ல வருது. தேவன் நமக்காக வந்தது மனிதனை நம்மளை ரட்சிக்கும்படியாக. ஹல்லேலூயா. ஆமென். நமக்காக வந்தது ரட்சிக்கும்படியாக. இந்த தேவன் ஒருவரே சொன்னபடி செய்கிற தேவன். இந்த தேவன் ஒருவரே ஹல்லேலூயா மனித குலத்தை பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்ளும்படியாக வந்தது. வேற எந்த அவதாரங்களும் சொல்லப்பட்ட எந்த தெய்வங்களும் ஹல்லேலூயா ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்ளும்படியாக எந்த வாக்குத்தத்தமும் கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் போன வண்ணமாக திரும்ப வருவேன், திரும்ப உங்களை காப்பாற்றுவேன், உங்களை கூட்டிட்டு போவேன், உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு இருக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படின்னு யாருமே எந்த ஒரு நம்பிக்கை இதுவரைக்கும் கொடுத்ததாக சரித்திரமே இல்லை. ஹல்லேலூயா. என்னுடைய தேவனை தவிர, ஹல்லேலூயா நம்முடைய தேவனை தவிர, ஹல்லேலூயா அந்த தேவன் இன்னைக்கும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கும் அவர் மரித்து உயிரோடு எழுகிற இடங்கள் எல்லாம் சாட்சியாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்போ காத்திருக்கிறவர்களை பத்தி பார்த்தோம். இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் தம்மை தேடுகிற ஆத்மாவை பத்தி பார்க்கணும். சங்கீதம் 34:10. அதற்கு முன்பாக இந்த காரியத்தை நம்ம பேசுறதுக்கு முன்பாக இந்த உலக ஜனங்கள் ஒரு நம்பிக்கையில ஒரு எய்ம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நான் சொன்னேன். ஹல்லேலூயா. அப்ப அவங்களுக்கு அவங்க எதுக்காக காத்திருக்கிறாங்கன்னு நம்ம கேட்டோம்னா சொன்னா சிலருக்கு நீ எதுக்காக உன்னுடைய வாழ்க்கையில நீ என்ன ஆகணும்னு நினைக்கிற, எதற்காக காத்திருக்கிற, என்ன குறிக்கோள் வச்சிருக்கிறன்னு கேட்டா சொல்லுவாங்க எனக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கும், நல்லா சம்பாதிக்கணும்னு இருக்கும். ஹல்லேலூயா. சிலவங்க சொல்லுவாங்க ஒரு பெரிய வளர்ச்சி உண்டாகணும்னு நினைப்பாங்க, சிலவங்க ஒரு நல்ல ஜாப் வேணும்னு நினைப்பாங்க. ஆமா தானே? நீங்க போய் ஒவ்வொருத்தவங்க கேட்டு பாருங்க அவங்களோட குறிக்கோள் என்ன. ஒரு ஆள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போட்டுருக்காங்க without a goal you cannot able to score. என்னது? ஒரு கோல் இல்லாம ஸ்கோர் பண்ண முடியாதா? ஹல்லேலூயா. அப்ப கோல் என்னன்னு கேட்டு பாருங்களேன், கேட்டு பாருங்களேன். நம்மகிட்ட என்கிட்ட கேட்டா நான் சொல்லுவேன் என்னுடைய ஆண்டவராகிய கிறிஸ்து வரும் நாட்களுக்காக நான் எதிர்நோக்கி காத்திருக்கிறேன். இந்த உலகம் எனக்கு உரியதல்ல, எனக்கு உரியதான உலகம் அல்ல, நான் இங்க உரியவன் அல்ல, எனக்கு வேற இருக்கு ஒரு ராஜ்யம், அங்க உள்ளவன். ஆமென். ஹல்லேலூயா. அதற்காகவே நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன் நான் சொல்லுவேன். அவங்ககிட்ட கேட்டா அவங்க சொல்லுவாங்க எனக்கு ஒரு லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் இங்கே சம்பாதிச்சு அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு விவசாயம் பண்ணணும், இல்லைன்னா பெரிய பெரிய ஏதாவது காரியங்கள் செய்யணும்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா சில வாலிபர்கள் கேட்டா சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு நல்ல கல்யாணம் பண்ணணும். ஹல்லேலூயா. அது ஒரு வகை. சிலவங்க சொல்லுவாங்க சேவிங்ஸ் வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. சிலவங்க சொல்லுவாங்க ஹல்லேலூயா யூஎஸ்ல வந்து பிஆர் வேணும், இப்ப அவர் கூட பிஆர் முடக்கிட்டாரு. ஹல்லேலூயா. அது ஒரு நோக்கமாகவே இருக்கும். சிலவங்க இங்க இருந்துட்டு சொல்லுவாங்க கனடால ஒரு என்ட்ரி வேணும், அதற்காக காத்திருக்கிற ஜனங்கள். ஹல்லேலூயா. சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ப்ரமோஷனுக்காக காத்திருப்பாங்க, அதுக்காக ஓடுவாங்க, என்னென்னமோ ட்ரிக்க போட்டு ஓடுவாங்க.
காதுல காது இருக்குது. அல்லேலூயா. நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நமக்குன்னு ஒரு கோல் இருக்குது. ஆமென். விலையேறப்பட்ட அந்த ஆமென் ரட்சணத்தை நான் காண்பேன் என்ற அந்த கோலுக்கு நேரம் தான் இது உலகத்துக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். அல்லேலூயா. இனி அடுத்து தேடுகிறவர்கள் அப்படின்னா சிங்கக்குட்டிகள். அது வாசிங்க 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். இந்த தேடுகிறவர்கள் அப்படின்னா என்னன்னு நான் சொல்லி தரேன். அல்லேலூயா. அவருக்காக நம்ம காத்திருக்கிறோம், அவர் வருவான்னு நினைக்கிறோம். இன்னி தேடுகிறவர்கள் அவருக்காகவே வாழ்கிறவர்கள். என்னது? அவருக்காகவே வாழ்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருக்காகவே சர்வமும் அவருக்காகவே வாழ்கிற ஜனங்களுக்கு சிங்கக்குட்டி தாழ்ச்சியடைந்து பட்டினி ஆகுமா? கர்த்தரை தேடுகிற கர்த்தருக்காக வாழ்கிற ஜனங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் வாக்குரைத்து அதே மாதிரி நடத்துவாரு. ஹல்லேலூயா. அதே மாதிரி நடத்தி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும். சொல்லலாமா? யாராவது சொல்ல முடியுமா? ஆமென். என் தேவன் என்னை கைவிட்டார் இன்னைக்கு யாராவது சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துகிற தேவன், தூக்கி எடுத்த தேவன் சில நேரங்களில். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிசாசு பல நேரங்களில் என்ன ஹல்லேலூயா அப்படியே அடிச்சிட்டு ஆண்டவருடைய இதே பாதையில இருந்து தூக்கிட்டு போயிடலாம் நினைச்சது. ஆண்டவர் என்ன தாயின் கருவிலிருந்து என்ன தெரிந்து கொண்ட தேவன் அந்த நேரங்களெல்லாம் தூக்கி எடுத்துக்கிட்டார். ஹல்லேலூயா. தூக்கி எடுத்துதான் இன்னைக்கு இந்த இடத்துல நிப்பாட்டிக்கிட்டு. நான் கேட்பேன், என்ன ஆண்டவரே என் வாழ்க்கையில பிரயோஜனம் என்ன? எதற்காக என்னை அங்கிருந்து காப்பாற்றினீர்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, இந்த உலகத்துக்குரிய எய்முக்கு அல்ல. ஆமென். நான் வச்சிருக்கிறேன் உனக்கு விசேஷமான ஒரு காரியத்தை வச்சிருக்கிறேன். அந்த காரியத்துக்காக உன்னையும் கொண்டு போக, உன்னோடு கூட சேர்த்து பலரையும் கொண்டு போக தான் நான் உன்னை வச்சிருக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா. அப்படிதான் இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக என்னையும் உங்களோடு சேர்ந்து அந்த எருசலேமுக்காக காத்திருக்க கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தம்மை தேடுகிற அப்படின்னா அவருக்காகவே வாழுகிறன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 11:27. ஆமென். ஜாக்கிரதையோடு வாழுகிறவன், அவருக்காகவே ஜாக்கிரதையோடு வாழுகிறவன், தேடுகிறவன், வாழுகிறவன் சொன்னேன். என்ன பெறுவான்? தயை பெறுவான். ஹல்லேலூயா. அதாவது ஜாக்கிரதையோடு வாழுகிறவன் கண்டிப்பா அவரை கண்டடைவான். ஹல்லேலூயா. ப்ரோவர்ப் 8:17. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். பாத்தீங்களா? அவருக்காகவே வாழுகிறவன் அப்படின்னா என்னது? ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னை நேசிக்கிறவன் அப்படின்னா என்னது? அவருக்காகவே வாழுகிறவங்க. ஹல்லேலூயா. ஆமென். அவருக்காகவே வாழுகிறவங்க அவரை நேசிக்காம வாழ முடியுமா? அதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை நேசிக்கிறவனை நானே நேசிக்கிறேன். அதிகாலையில என் பக்கத்துல வந்திருக்கிறவங்க என்னை கண்டடைவான். ஹல்லேலூயா. அடுத்து மத்தேயு 6:33. போதும், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை குறித்து தேட வேண்டும். ஆமென். யோவான் 20:15. அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது. ஆமென். அங்க கேக்குறாங்க. அப்போ அவர் சொல்றாங்க, வாசிங்க. அவரை வைத்து எடுத்து எனக்கு சொல்லுங்க. நான் போய் அவரை எடுத்துக் கொள்வேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். மரியாளே என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் அவருக்காகவே வாழ்கிற ஒரு ஸ்திரீ. ஹல்லேலூயா. அவரை அவர் அடிக்கப்பட்டாருன்னு இருதயம் நொறுக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, அவர் அடிக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுப்புவார்னு சொல்லி இருந்தார்ன்றத அவன் நினைவில் வச்சு வாசல் எண்ணெயில போய் நின்ற ஸ்திரீ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா இல்லையா? முதலாவது தரிசனம் அவங்களுக்கு தான் கிடைச்சது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் சொல்லியும் செய்யாமல் இருக்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அதான் ஒரு வாஞ்சியோட தேடின அந்த ஸ்திரீ ஆண்டவர் இன்னொரு காரியம். ஹல்லேலூயா. நம்ம
எலிசாவை பார்த்தோம் அப்படின்னா, எலிசா எலியாவோடு சேர்ந்து நடக்கிறார் அநேக நாள். எதற்காக நடந்தாரு? இரட்டிப்பான நன்மை. ஹல்லேலூயா. அவரோட நோக்கம் வேற ஒன்றும் இல்லை. அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. ஆமென். அவங்க சொன்னாங்க, ஆமென், தேவனுடைய தாசன் எடுக்கப்பட்டு போவார், நீயோ கைவிடப்பட்டு போவாய். ஹல்லேலூயா. பேசாம இருந்து சொல்லிட்டு டிமோட்டிவேட் பண்ணாங்க. ஹல்லேலூயா. ஆனா அவருக்கு ஒரு குறிக்கோள் இருந்தது. ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு டெஸ்டினி இருந்தது. அவர் முன்னாலே கண்ட அந்த பொக்கிஷம் அவரோட மைண்ட்ல இருந்துச்சு. ஹல்லேலூயா. அவர் பின்னாலே போனார். உம்மை நான் எங்க போனாலும் போக விடேன். ஹல்லேலூயா. பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. தாவீது அதே போல, ஹல்லேலூயா, அவங்க ஆண்டவருக்காக காத்திருந்தாங்க, வாழ்ந்தாங்க. ஹல்லேலூயா. அவங்களை ஆண்டவரை ஃபாலோ பண்ணாங்க. அவங்களும் அதே மாதிரி, தானியேல் அதே மாதிரி. ஹல்லேலூயா. இப்படி அநேக எக்ஸாம்பிள் நமக்கு இருக்குது. ஹல்லேலூயா. காத்திருப்பதோடு கூட அவருக்காகவே வாழுகிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதற்காக நமக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 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 அதற்காகவே நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உலகத்துக்குரியது அல்ல. அப்ப உலகத்துக்குரிய அதான் சொல்லுவாங்க, உலகத்துக்கு கொத்த வேஷம் தெரியாமல். அப்படின்னா என்னது? உலகத்துல பல எய்ம்கள் இருக்கும், அதெல்லாம் அல்ல நம்முடைய எய்ம். நம்முடைய பிரதான எய்ம் என் நேசர். ஹல்லேலூயா. என் நேசர். ஹல்லேலூயா. அவர் சொல்லி போனது போல அவர் திரும்ப வரும்போது நானும் அவருடன் சேர்த்து கொள்ளப்படும் அந்த நாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தமக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல புது பலன் அடைந்து சிறகுகள் அடித்து மேலே எழும்பி, அவர் ஓடினாலும் இளைப்பட, நடந்தாலும் சோர்வடையாது. ஹல்லேலூயா. அந்த நாளுக்காக தான் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஹல்லேலூயா. அந்த நாளுக்காக தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு ஒரு குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை இல்லை. கண்டிப்பா ஒரு கோலோட தான் ஓடிட்டு இருக்கிறோம். அவன் நம்ம மைண்டில் இருக்குது, நம்முடைய வாழ்க்கையில இருக்கு, நம்முடைய நடத்தையில இருக்கு, நம்முடைய பேச்சுகள்ல இருக்கு. நம்ம படுக்கும் போதும் அவரை தான் நினைக்கிறோம், எழுந்திருக்கும் போதும் அவர் தான். ஹல்லேலூயா. நிற்கும் போதும் அவருக்காக தான் நிற்கிறோம், நடக்கும் போதும் அவருக்காக தான் நடக்கிறோம். நம்முடைய சுவாசமே இயேசுவை தான் சொல்லுது. ஹல்லேலூயா. எப்படி நீங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாமே அவருக்காக. அவன் சொல்லும்போது ஒரு உம்மை அன்றி அணுவேதும் அசையாதையா, உம்மை அன்றி அணுவேதும் அசையாதையா, உம் வார்த்தையிலுண்டு அற்புதமே, உம் வார்த்தையிலுண்டு அற்புதமே, நீரின்றி வாழ்வேதோ இசையா, உம் நினைவின்றி மகிழ்வேதோ தேவா, நீரின்றி வாழ்வேதோ இசையா, உம் நினைவின்றி மகிழ்வே. ஹல்லேலூயா. அவர் இல்லாமல் அவருக்காகவே, அதான் யோவான் 1ல வாசிக்கும் போது, எல்லாம் அவருக்காகவே அவராலேயே உருவாக்கப்பட்டது. நம்ம எல்லாம் தேவனுக்காகவே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். திரும்ப எடுக்கும்போது கூட அவரோடு உள்ள பங்கை புதுப்பிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். நான் உமக்கு சொந்த ஆண்டவரே. ஹல்லேலூயா. நமக்கு உமக்கு உடையவன் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உண்மையில எனக்கு ரொம்ப பங்கு இருக்குப்பா. ஏன்னா நீ ரத்தம் கொண்டு என்னை மீண்டெடுத்த ஆண்டவர் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உமக்கு உரியவர் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அந்த பங்கை உறுதிப்படுத்ததான் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்படி வாழுகிற உங்களுக்கும் எனக்கும் நிச்சயம் அந்த பரலோகத்தின் பங்கை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. அந்த பங்குக்காக ஓடுகிற ஒருவனும் அவன் ஹல்லேலூயா வழுவி போனதா சரித்திரம் அல்ல. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதற்காக அழைத்திருக்கிறோம். நமக்கு இருக்கிற ஏம் என்னன்னு கேட்டா, அவன் எதற்காகப்பா நீ ஓடுனேன்னு கேட்டா, எதற்காகப்பா வாழ்றேன்னு கேட்டா, கொஞ்ச நாளில் நேசரை காணும் அந்த தருணத்துக்காக. இவன் ஹல்லேலூயா ஏர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லி ஒரு பாடகர் இருக்கிறார் தெரியுமா? அவர்கிட்ட கேட்டாங்களா ஒரு நாள், யாரோ கேட்டாங்களா, நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டவங்க அவர் சொன்னாரா, ஆமென், ஜீசஸ் வருவாருன்னு சொல்லி இருக்கிறாங்க,
அவர் வர்றதை நான் எதிர்நோக்கி பார்த்துருக்கிறேன். அவரு எதிர்நோக்கி பார்த்துருக்கிறார். நம்ம அவரோட வாழ்க்கைக்காக காத்துக்கிறோம். அவர் பார்க்கறதுக்காக தான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த வாழ்க்கை நம்ம நிறைவேறும்படியாக நமக்கு அந்த ரிடெம்ஷனை நம்ம காணும்படியாக காத்திருக்கிறோம். அது கண்டிப்பா நிறைவேறும். காலம் எல்லாம் சொல்லுது. கடைசி காலத்துல அறிகுறி என்னன்னு கேட்டா அவன் சொல்லப்பட்டது எல்லாமே நிறைவேறிட்டு இருக்கு. அல்லேலூயா. நெடுநாள் செல்லாது என் நேசருடைய முகத்தை நான் காண்பேன் அப்படின்னு நம்ம ஓடுறோமே. அல்லேலூயா. அந்த ஓட்டம் நல்லபடியாக முடியும். அல்லேலூயா. நம்ம அதற்காக காத்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் வெட்கப்பட்டு போகும்படியாக செய்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. கண்களை மூடுவோம். அல்லேலூயா. நம்ம அதற்காகவே தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காகவே தான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நெடுநாள் காத்திருந்து சோர்ந்து போக வேண்டாம். என் நேசருடைய முகம் காணும் போது அந்த சந்தோஷம் மிகுதியினால நம்மை அல்லேலூயா காத்திருந்த வருத்தம் எல்லாம் போயிடும். நெடுநாள் காத்திருந்து இருப்பது இருதயத்தை இலக்கை பண்ணும். வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். அதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் பாருங்க. அல்லேலூயா. நம்முடைய நோக்கம் என்ன இல்லை, அது மேல இருக்கணும். அந்த பொக்கிஷத்தின் மேல, அந்த வெற்றிடத்தின் மேல, அந்த கிருபாதார பலியின் மேல, அவருடைய வார்த்தையின் மேல அல்லேலூயா நம்பிக்கையோட இருப்போம். இந்த நம்பிக்கை வீண் போகாது என்று ஒரு முறை கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மை உறுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவர் சொன்ன வண்ணமாகவே அவன் எப்படி போனாரோ அப்படியே திரும்ப வந்து உங்களையும் என்னிடமாக நான் சேர்ந்து கொள்வேன் சொன்ன தேவன். அதுக்குதான் இந்த வருடத்தின் முழு தொடக்கத்திலிருந்து இதுவரைக்கும் நம்மளை சுத்திகரித்துட்டே வராரு. எந்தெந்த இடங்களில நம்ம இன்னும் சுத்திகரிப்பு தேவையோ, எந்தெந்த இடங்களில கரெக்ஷன்ஸ் தேவையோ, அந்தந்த இடங்களில வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மளை கடாட்சித்து அவருக்கு விருப்பப்பட்ட ஒரு மனவாட்டியாக ஆண்டவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருடம் முழுவதும் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நான் சொல்லும்போது மோசே கூட புறப்பட்டது 20 லட்சத்துக்கு மேல ஜனங்கள், போய் சேர்ந்தது 2 பேர். அது தேவையில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. யோசுவாவுடைய ஊழியத்துல அல்லேலூயா அவர் இருந்த நாள் அளவும் அவ்வளவு பேரும் ஸ்தோத்திரம் ஆண்டவரோடு சேர்ந்திருந்தார்கள். அல்லேலூயா. அதாவது இந்த சபையில இருந்துட்டு 2 பேர் 3 பேர் ஆண்டவரோட வருகையில போறது அல்ல, எல்லாரும் போனோம். போனா சேர்ந்து போனோம். அல்லேலூயா. அத்துரபா வைகமனகத்தை விவஷேரபா ராகு விவஷேரபா ஆண்டவர் அதை விரும்புகிறார். அல்லேலூயா. என்னையும் என்னோடு கூட இருக்கிற எல்லாரையும் அவர் எனக்கு கொடுத்த வாக்கு அது. அல்லேலூயா. உன்னையே நான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். உன்னோட கூட இருக்கிற எல்லா ஜனத்தையும் ஆயத்தப்படுத்தி நான் அல்லேலூயா என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன் ஆண்டவர் சொல்லிதான் இந்த ஊழியத்தை கையில கொடுத்தார். அந்த வார்த்தை ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இது வெறுமையான காரியங்கள் அல்ல. உடனே விவசாயத்துனாதிவா உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. அனுதின கர்த்தரை ஆயத்தப்படுத்துகிறீங்க. நன்றி அப்பா. நீர் சொன்ன வண்ணமாகவே நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம். இந்த காத்திருப்பு ஆண்டவரே. அல்லேலூயா. எங்களை ஒருபோதும் இழைக்கப்பட கூடாது. ஒரு கடிகளை போல சிறகடித்து பறக்கும் வரை உமக்குள்ள பலம் கொள்ள கிருபை செய்வார்கள். எங்களை முற்றிலும் தாழ்ந்து நாங்கள் பெரிய செல்கிறோம். பெரியாத நேசர்களோடு கூட திரும்பவும் ஒரு நோக்கத்தை எங்களுக்கு சொல்லி தந்தீரதற்காக நன்றி ஆண்டவரே. என்னுடைய லட்சியத்தை ஆண்டவர் சொல்லி தந்தீரதற்காக நன்றி அப்பா. அப்படியான சிலவங்க நாங்கள் பிரிந்து செல்வோம். பெரியாத நேசர்களோடு கூட முற்றிலும் தாழ்ந்து ஆண்டவரே. உங்களுடைய வசனம் மட்டும் பேசினதே அதற்காக நன்றி அப்பா. எங்களை இவ்வளவு நேசிக்கிறீரே அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இயேசு கிறிஸ்து மகா